எனக்கு முன்னாடி பேசின ஆலு ஷானவாஸ் சட்டமன்றத்துல பேசினாலும் சரி, இல்ல இது போன்ற மக்கள் மன்றங்களில் பேசினாலும் சரி, இல்ல ஊடக விவாதங்களில் பேசினாலும் சரி, ஒரு சரவெடி மாதிரி. ஷானவாஸ் இல்ல, சரவெடி நவாஸ். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பேச்சாளர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 4-5 ஆண்டுகளாக பொதுவாகவே அவர் எங்கெல்லாம் எப்பெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ சென்னை தெற்கில், அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலேயே கூட்டம் போடுவது என்பது திமுகவின் பழக்கம். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம பெருங்குடியில வந்து பேசினார். தொகுதி வாரியா போய் பேசிட்டு இருக்காருல்ல. சினிமால ஒரு பாட்டு இருக்கும், ஆனந்த ஜோதின்னு எம்ஜிஆர் படத்துல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு பொருத்தமான ஆள் யாருன்னா பழனிசாமி தான். அந்த 10 தோல்வி பழனிசாமி பெருங்குடியிலையும் வந்து பேசினார். உடனடியா அடுத்த நாளே அங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், பெருங்குடி ரவிச்சந்திரன் ஆகியோர் ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டையே நடத்தி பதில் கொடுத்தாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஏதோ நிறைய பேசுவாருன்னு பார்த்தா அவர் கடைசியா பேசும் போது நாங்க 220 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த ஆண்டோட பெரிய நகைச்சுவையே அதுதான். நேற்றுக்கு தான் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுவாக ஒரு கருத்து கணக்கெடுப்பு இல்ல. அந்த சர்வே ரிப்போர்ட் நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திமுகவுக்கு 45% வாக்குகள் கிடைக்கும். இது யார் சொல்றது? இங்க இருக்கிற நேற்று 2-3 நாளா ஒரு சில பத்திரிகைகள் போலியா கருத்து கணக்கெடுப்புங்கிற பேர்ல பித்தலாட்டம் பண்ணி நிற்கிறாங்களா? அந்த மாதிரியா? இல்ல. சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் ஒரு புகழ்வாய்ந்த கருத்து கணிப்பாளர்கள். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எல்லா தேர்தல்கள்லயும் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% சரியா இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் நகர்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி. நான் இப்போ காலையில திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சியில வந்து பெரியார் மருந்தியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா. அந்த மருந்தியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நேரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். எவ்வளவு பொருத்தமான மேடை பாருங்க. திராவிடர் இயக்க தமிழர் பேரவை மேடைக்கு வந்திருக்கிறேன். காலையில பெரியார் மருந்தியல் கல்லூரியில், அது அந்த கல்லூரிக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் அவராகவே அந்த இடத்தை ஒரு 19 ஏக்கர் இடத்தை வாங்கி ஒரு கல்வி நிர்வாகமா நிறுவனமா உருவாக்கணும் முடிவெடுத்து இன்னைக்கு தொடக்க பள்ளியிலிருந்து PhD படிக்கிற வரைக்குமான பல்வேறு கல்வி நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து முழுக்க மகளிருக்கான கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை ஐயா தந்தை பெரியார் முன்னெடுத்து அதன் தொடர்ச்சியா இன்றைக்கு ஆசிரியர் பெருமகனார் சிறப்பாக வழிநடத்திருக்கிற ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறது. அது 3 ஆண்டுகள் பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டம் தந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஆசிரியர் பேசும்போது சொன்னாங்க, இவர் மருத்துவத்துறை அமைச்சராக இங்கே வந்திருக்காரு. அதை தாண்டி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரா வந்திருக்காரு. எனவே இவர் பட்டம் கொடுப்பது பொருத்தமானதுன்னாரு. அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன், மருத்துவத்துறை அமைச்சராகோ இல்லை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் என்பதை கடந்து பெரியாரின் பெருந்தொண்டர்களில் நானும் ஒருவன் என்கின்ற வகையில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியிலும் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, அவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி கடந்த 4-5 ஆண்டுகளாக, 4-5 ஆண்டுகளா இல்ல, பொதுவாகவே அவர் எங்கெல்லாம் எப்பெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ சென்னை தெற்கில், அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலேயே கூட்டம் போடுவது என்பது திமுகவின் பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர்ல பேசினாரு. உடனடியாக அரவிந்த் ரமேஷும் மதியழகனும் அங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி, பிரம்மாண்டமான கூட்டத்தை, அவங்க சோழிங்கநல்லூர் மட்டும் இல்லை, ஒரு 7-8 மாவட்டத்தை சேர்ந்த தோழர்களை அழைச்சிட்டு வந்து நடத்தின கூட்டமும், நம்ம அந்த ஒரு தொகுதியிலிருந்து மட்டும் வேற வெளியிலிருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே சோழிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து வந்த கூட்டத்தை மட்டுமே கண்ணகி நகர்ல கூட்டம் நடத்தி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இருந்த கூட்ட அளவுக்கு 4 மடங்கு கூட்டத்தை கூட்டி காட்டியவர்கள் திமுக கழகத்தை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நம்ம பெருங்குடியில வந்து பேசினார். தொகுதி வாரியா போய் பேசிட்டு இருக்காருல்ல. சினிமால ஒரு பாட்டு இருக்கும், ஆனந்த ஜோதின்னு எம்ஜிஆர் படத்துல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு பொருத்தமான ஆள் யாருன்னா பழனிசாமி தான்.
அந்த 10 தோல்வி பழனிசாமி பெருங்குடியிலையும் வந்து பேசினார். உடனடியாக அடுத்த நாளே அங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், பெருங்குடி ரவிச்சந்திரன் ஆகியோர் ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டையே நடத்தி பதில் கொடுத்தாங்க. நேற்றைக்கு இங்க வந்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல பேசின உடனே நான் பிரபாகர் ராஜாவுக்கும் கண்ணனுக்கும் ராஜாவுக்கும் தனசேகருக்கும் போன் பண்ணி இங்க நம்ம ஒரு பதில் கூட்டம் நடத்தலான்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா திமுகவை காக்கும் அரண் பெரியார் வழியில் வந்த பேராசிரியர் இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஏன் தொடரணும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நமக்கு பதிலாக அவர் நடத்திருக்கார். இது ஒரு பெரிய சிறப்பு. எனக்கு முன்னாடி பேசின ஆலு ஷானவாஸ் சட்டமன்றத்தில் பேசினாலும் சரி, இல்லை இது போன்ற மக்கள் மன்றங்களில் பேசினாலும் சரி, இல்லை ஊடக விவாதங்களில் பேசினாலும் சரி, இது ஒரு சரவெடி மாதிரி. ஷானவாஸ் இல்லை, சரவெடி நவாஸ். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பேச்சாளர். இந்த இன்னைக்கு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு குலுங்குற அளவுக்கான கூட்டம் பேராசிரியர் ஐயா சுபவி அவருடைய பேச்சை கேட்க வந்திருக்கிறது. நான் ரொம்ப நேரம் பேச போறதில்லை, 10 நிமிஷத்துல என் பேச்சை முடிச்சு அவருடைய பேச்சுக்கு நான் இடம் சார விரும்புகிறேன். வருகை தந்திருக்கிற இயக்க முன்னோடிகள், திராவிட இயக்க தமிழர் பேரவை நிர்வாகிகள் பேர்லாம் சொன்னாவே 10 நிமிஷம் ஆயிடும். அதனால பேர்லாம் சொன்ன மாதிரி நீங்க அன்பு கூர்ந்து கருதி கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். யாரும் கோச்சிக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஏதோ நிறைய பேசுவாருன்னு பார்த்தா அவர் கடைசியா பேசிட்டு போது நாங்க 220 இடத்துல ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த ஆண்டோட பெரிய நகைச்சுவையே அதுதான். நேற்றுக்கு தான் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த துபாக ஒரு கருத்து கணக்கெடுப்பு இல்லை. கிருஷ்ணமூர்த்தி கூட ஒரு நாள் சொன்னாரு, இந்தியா டுடேக்காரங்க 1 மாசமா சைதாப்பேட்டையை சுத்தி வராங்கன்னாரு. ஏன் பண்ண அவங்க ஏதோ சர்வே எடுக்கிறாங்களாம். இன்னைக்கு காலைல பார்த்தா டீ கடையில் இருந்தாங்க, சாயந்தரம் பார்த்தா அங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்க. என்னையே 10 வாட்டி திருப்பி கேட்டாங்க, நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு. என்ன அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்துவார்ல, கரவேஸ்ட் கட்ட மாட்டாரு என்ன மாதிரி. அவரை பார்த்து 10 தடவை அவரையே திருப்பி கேட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுத்தி அவங்க சர்வே எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திமுகவுக்கு 45% வாக்குகள் கிடைக்கும். 45% வாக்குகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும்னா 38 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும். 39 ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் 38 இடங்கள்ல வெற்றி பெறும். இது யார் சொல்றது? இங்க இருக்கிற நேற்று 2-3 நாளா ஒரு சில பத்திரிகைகள் போலியா கருத்து கணக்கெடுப்புங்கிற பேர்ல பித்தலாட்டம் பண்ணி நிற்கிறாங்களா, அந்த மாதிரியா இல்ல. சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் ஒரு புகழ்வாய்ந்த கருத்து கணிப்பாளர்கள். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற எல்லா தேர்தல்கள்லயும் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% சரியா இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் 39க்கு 38 பாராளுமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். உடனடியா இந்து குழும தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஹிந்து ராம் இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இன்னைக்கு காலையில நேற்றுக்க சொல்லியிருக்கிறாரு, இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கணிப்புப்படி திமுக இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் நகர்ல வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி அவர் இங்க வந்து 220 இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும் சொல்றதுக்கு. நம்ம முதலமைச்சர் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே சொன்னாரு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்னதே எதுக்குன்னா, ஏதோ நாங்க 200 இடத்துல ஜெயிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி இந்த வரலாறை படைத்ததாருன்னா கலைஞர் மட்டும்தான். தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் 1971ஆம் ஆண்டு 184 இடங்களில் உதயசூரியன் வெற்றி பெற்றது முதன்முறையாக. ஒரு கட்சி 184 இடங்களில் வெற்றி பெற்றது 71. ஒட்டுமொத்தமா 234 206 இடங்களை பிடித்ததும் அப்பொழுதுதான் கலைஞர் தலைமையிலான இந்த தேர்தலை சந்தித்த போது. இது 71. இன்னைக்கு
நம்ம முதல்வர் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயம் அந்த வரலாறை வெற்றி கொள்ளும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம். இது ஏதோ நான் ஜோசியம் சொல்றேங்கிற மாதிரி இல்லை. 2004 எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் ஆகுது தேர்தல் நடந்து. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் நாம எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம்? 40க்கு 40. தமிழ்நாட்டில் 39க்கு 39. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. 234 தொகுதிகளில் திமுக எந்தெந்த இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்றது. இப்ப பேசிட்டு இருக்கிற விருகம்பாக்கத்தில் 25,288 ஓட்டு இங்க கூடுதலா வாங்கியிருக்கிறோம். சைதாப்பேட்டையில 49,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறோம். சோழிங்கநல்லூர்ல 94,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறோம். மயிலாப்பூர்ல 24,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறோம். வேளச்சேரியில 27,000 ஓட்டு கூடுதலா வாங்கியிருக்கிறோம். மதுரை வாயில 70,000 ஓட்டு கூடுதலா வாங்கி. இதெல்லாமே போன எம்பி எலெக்ஷன்ல சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள். இந்த மாதிரி எத்தனை இடத்துல திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது? 234ல 221 இடங்கள்ல கூடுதல் வாக்குகளை பெற்றோம். நல்ல மைண்ட்ல வச்சுங்க. 234ல 221 இடங்கள்ல கூடுதல் வாக்குகளை பெற்றோம். அப்ப மீதி இருக்கிற இடம் எத்தனை? வெறும் 13. இந்த 13ல யார் யாருக்கு எவ்வளவு இடம் கூடுதலான வாக்குகள் கிடைத்தது? பேசிட்டு போன சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த இடங்கள் வெறும் 8. எது அந்த 8? நீங்க கேட்கலாம், ஏதாவது நீங்க புருடா விட்டு போறீங்களான்னு. இல்ல, ஆதாரபூர்வமான தகவல். அந்த 8 எதுன்னா எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை. இந்த 8 இடம் அதிமுக கூடுதலா வாக்கு பெற்ற இடங்கள். சரி, மீதி இருக்கிற 5 யார் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப அன்புமணி ஊர் ஊரா போய் பயங்கரமா மணி அடிச்சிருக்கிறாருல்ல, அவர் தலைமையிலான எல்லாம் ஒன்னா இருந்தப்ப, அப்பாவும் மகனும் ஒன்னா இருந்தப்ப அந்த கட்சி பெற்ற கூடுதல் இடங்கள் எத்தனைன்னா 3 இடம். தர்மபுரி, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி. இந்த 3 இடத்துல பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது. சரி, மீதி 2 யாரு? தேமுதிக. இன்னைக்கு அம்மாவும் மகனும் நாங்க இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்காதுன்னு சொல்லி சுத்துறாங்கல்ல, அந்த தேமுதிக அவங்க கூடுதலான இடங்கள் 2 இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஒன்னு திருமங்கலம், இன்னொன்னு அருப்புக்கோட்டை. இந்த 2 தொகுதியில அவங்களுக்கு கூடுதலா. ஆக ஒட்டுமொத்தமா இந்த 13 இடங்கள்ல மட்டும்தான் அதிமுக, தேமுதிக, பாமக இந்த 3ம் சேர்ந்து கூடுதல் வாக்குகளை பெற்றது. திமுகவும் திமுகவின் கூட்டணியும் கூடுதலாக வாக்குகளை பெற்ற இடங்கள் 221. அதனாலதான் நம்ம முதல்வர் சொன்னாரு, இந்த கணக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் சொன்னாரு, ஜெயிச்சது கூட வெறும் 100 ஓட்டு 200 ஓட்டு இல்லை. உங்க கண்ணெதிரிலேயே கேட்டோம். 94,000 ஓட்டு, 70,000 ஓட்டு, 25,000 ஓட்டு, சைதாப்பேட்டையில 49,000 ஓட்டு. இவ்வளவு ஓட்டும் கூடுதலா வாங்கினதுக்கு அப்புறமா தான் 221 இடத்துலயும் கூடுதல் வாக்குகளை பெற்றதற்கு பிறகுதான் நம்ம முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள். இதுக்கு முன்னாடி அறிவித்ததெல்லாம் நான் சொல்லல. 2024 ஏப்ரலுக்கு முன்னாடி அறிவித்த திட்டங்கள்: மகளிர் உரிமை தொகை, காலை உணவு, புதுமை பெண், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், இதயம் காப்போம். இதெல்லாமே இது 2024க்கு முன்னாடி. 2024 தேர்தலுக்கு அப்புறமா அவர் அறிவித்த திட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அன்பு கரங்கள், அப்பா அம்மா இழந்த குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அவங்க 18 வயசு வரைக்கும் தர்ற ஒரு அற்புதமான திட்டம். இந்த குழந்தைங்களாம் வந்து ஓட்டு போடுமா? 2026ல 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். இந்த திட்டம் அறிவித்து 6 மாதம் ஆகிறது. இந்த குழந்தைக்கு நாளைக்கு ஓட்டு போடுற வயசு வந்துருமா? 8 வயசு 6 வயசு குழந்தையா ஓட்டு போடும் திமுகவுக்கு. அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். தாயுமானவர் திட்டம், 70 வயதை கடந்த முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே தேடி சென்று ரேஷன் பொருட்கள் கொடுக்கிற ஒரு அற்புதமான திட்டம். அன்பு கரங்கள் திட்டம், அன்பு சோலை திட்டம், அதாவது வயதானவர்களுக்கு என்று ஆதரவு அந்த இல்லங்களை கட்டித் தருகிற திட்டம். நான் முதல்வன் திட்டம்,
மன்னிக்கணும், உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி மக்களின் குறைகளை தீர்த்து வைத்திருக்கிற அற்புதமான திட்டம் நான் முதல் உங்களுடன் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 இடங்களில் முகாம்கள் நடத்தி முழு உடற்பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் இன்னைக்கு காலையில் நான் திருச்சியில பஞ்சப்பூர்ல தொடங்கி வச்சுட்டு வந்தேன். அந்த முகாம் அந்த மாதிரி 1256 இடங்களில் இன்னும் இந்த மாசம் கடைசியில் எல்லாமே முடிய போகுது. இது வரைக்கும் அதில் பயன்பெற்றிருப்பவர்கள் 17 லட்சம் பேர் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு முடிவுற்றிருக்கிறது. உண்மையிலேயே அந்த முகாம்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனால் 20,000 ரூபாய் செலவு பண்ணா ஒரு முழு உடற் பரிசோதனைக்கு செலவு பண்ண வேண்டிய தொகையை இன்றைக்கு விலை மதிப்பில்லாத இந்த முகாம்களின் மூலம் இலவசமாக கிடைக்கிறது. அந்த முகாம் நடத்தியிருக்கிறோம். இதை தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஒரு 14 வயது இளம் பெண்கள் தமிழ்நாட்டில் 14 வயசு கரெக்டா 14 வயசு எவ்வளவு பேர்னா 3,38,649 குழந்தைகள். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படிப்பவர்கள். இந்த 3,38,649 குழந்தைகளுக்கு அதாவது HPV அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி. என்னது HPV? ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின்ங்கிற ஒரு தடுப்பூசி. எதுக்காக அந்த தடுப்பூசி? இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த மகளிருக்கு ஒரு புற்றுநோய் ஆபத்து. என்ன புற்றுநோய்னா கருப்பை வாய் புற்றுநோய். மகளிருக்கு 2 வகையான புற்றுநோய் வரும். கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய். ஆண்களுக்கு வெத்தலைப்பாக்கு, பீடி, சிகரெட்டு இதெல்லாம் போடுறவங்களுக்கு வாய் புற்றுநோய். அது நிறைய இருக்கு. புற்றுநோய், அதாவது கல்லீரல் புற்றுநோய், ரத்த புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனா மகளிருக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை தருகிற ஒரு புற்றுநோய் பாதிப்பு இந்த கருப்பை வாய் புற்றுநோய். இந்தியாவில் மட்டும் 1,20,00,000 மகளிருக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அந்த பெண்கள் தமிழ்நாட்டில் அந்த பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தில் இந்த பெண்களுக்கு இந்த மகளிருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தாயுமானவர் நம்முடைய முதல்வர் இன்னைக்கு HPVங்கிற அந்த ஒரு வேக்சினை இலவசமா உலகத்திலேயே முதன்முறையாக தந்திருக்கிறார். 14 வயசு பெண் குழந்தைகள் நாளைக்கு 26 நடக்கிற தேர்தல், இன்னும் 1 மாசத்துல 2 மாசத்துல நடக்க போற தேர்தலில் வந்து ஓட்டு போடுமா? இன்னும் 4 வருஷம் ஆகும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டை கருதி இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையை கருதி, வாக்குகளை கருதி அல்ல, அவருடைய வாழ்க்கையை கருதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கி வச்சார். இப்போ நாம இன்னொரு பெரிய சந்தோஷம் எம்ஜிஆர் நகரில் இருக்கிற நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல நீங்க நடந்து போற தொலைவில் இருக்கிற ஒரு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த உயர் சிறப்பு மருத்துவமனை. அதில் இருக்கிற மாதிரியான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை. அதே வளாகத்தில் இந்தியாவின் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை அதே வளாகத்தில். இது ரெண்டுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே வளாகத்தில் இப்போ ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 417,07,00,000 மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை. இந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனைன்னு நம்மால் கூட சொல்லுவாங்க எக்மோர்ல இருக்க, அந்த மாதிரியான எக்மோர்ல இல்லை, உலகத்துல எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி மருத்துவமனை. இப்போ வரப்போற மருத்துவமனை உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை. இதெல்லாம் வருது. இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 221 234 மாறுமா, அதோட குறையுமா? என்ன நடக்கும்? இப்போ விருகம்பாக்கத்துல வந்து எவ்வளோ வேலைங்க செஞ்சிருக்கிறார் பிரபாகர் ராஜா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா டபுள் டேங்க் ரோடு எதிரில் ராஜமன்னார் சாலை, ராமசாமி சாலை, கொஞ்சம் மழை வந்தாலும் இடுப்பளவு தண்ணி நிற்கும். கண்ணன் கவுன்சிலராக இருக்கிற பாரதிதாசன் காலனி கொஞ்சம் மழை வந்தாலும் தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கும். போன மழையில ஜனங்கள்லாம் அவ்வளோ கொண்டாடினாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் முயற்சி விருகம்பாக்கத்தை மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அது மாதிரி எல்லா தொகுதியிலும் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி இவ்வளோ வேலைங்க செஞ்சுட்டு இதே இடத்துல தான் நாங்கள் ஒரு பட்டாவுக்காக ஒரு வீடு இங்கே பட்டா எங்கேன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும். ஆளுங்க எதிர்கட்சியா இருந்தப்ப நாங்கள் மறக்கல. யாராவது சைடில் கடைக்காரங்க நீங்க இந்த இடத்துல ஒரு போராட்டம் நடத்துனீங்களே பிரம்மாண்டமா, இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டி நடத்தணும். நடத்தினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முழுக்க 22 லட்சம் பட்டாக்களை தந்திருக்கிறார். இந்த விருகம்பாக்கத்தில் கூட
யாருக்கெல்லாம் இப்ப இந்த பட்டா தரணுமோ முடியுமோ அதெல்லாமே இன்னைக்கு கணக்கெடுத்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆய்வுகள் வீட்டு வீட்டுக்கு வந்து அதிகாரிங்க கேட்டு இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது. இதோட முடிய போது அதனாலதான் பேராசிரியர் சொல்லியிருக்காரு 2.0 ஏப்ரலுக்கு அப்புறமும் இது தொடரும். விடுபட்டு போனவங்களுக்கு திருப்பி பட்டா கொடுக்க போறோங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். கொடுக்க முடியறவங்களுக்கு இப்ப கொடுக்கிறோம், அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கிறோம். அதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திராவிடர் இயக்க தமிழர் பேரவை அமைப்புக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்கி, சிறப்பான கூட்டம் இப்பகுதியில் நடைபெற எல்லா வகையிலும் நம்முடைய தோழமை அமைப்புக்கு உறுதுணையாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், பகுதி செயலாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.